அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாத போது நம்மளால் நிச்சயமாக வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது, எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சது என்னென்னா, நம்ம 2 டிகிரி முடிச்சிருக்கோம். பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் மேஜர் முகுந்தன் சார், ரெபேக்கா வர்கீஸ் மேம் அந்த காலேஜில் நிறைய டைம் காலேஜில் படிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த காலேஜ் தான் நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன் ரெகுலரில். அதே மாதிரி எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன் தான். ஸோ 2 ஃபேமஸ் இன்ஸ்டியூஷனில் நான் படித்தேன். எதிர்பாராத விதமாக என்னுடைய ஃபேமிலி லைஃபு, என்னோடய ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய குழந்தைய பார்த்துக்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போ நானே முடிவு பண்ணேன், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை நாமளே ஒரு தன்னம்பிக்கையோட செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்மளால் வெளியில் வேலைக்குன்னு போய் சம்பாதிக்க முடியல, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமும் இல்லை, குழந்தைய நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் யோசித்தேன். என்னோடய குழந்தைக்கு 2.5 வயசு வரைக்கும் நான் கூடவே இருந்தேன். டே அண்ட் நைட்டு நான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். ஒரு 2.5 வயசுக்கு மேலே இனிமேல்ட்டும் நம்ம வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வருமானம் நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு கூட சில 10, 20, ஒரு 100ஆவது நம்ம சம்பாதிக்கணும், முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்து தெருவில் நான் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே டெய்லரிங் படிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் சொன்னேன், யாருமே ஒத்துக்கல. வேண்டாம், குழந்தைய பாரு, வீட்டை பாரு, நீ ஏற்கனவே அபார்ஷன் ஆகிடுச்சு, சிசேரியன் ஆகிருக்கு, அதனால் உடம்பை பார்த்துக்கோ, அதெல்லாம் போய்ட்டு மிஷின்லாம் தைக்கணும், தச்சா ஆப்ரேஷன் பண்ணிடும், ஸ்டிச்சஸ் போட்டு இடணும், வலிக்க ஆரம்பிக்கும், பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் எனக்கும் பயமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிட்டு ரொம்ப உயிர் உழைப்பானா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கு அடுத்தது நான் சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தாங்க. ஸோ எனக்கு அப்போவும் ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷனு, என்னோடய ஓன் டிசிஷன் சொல்லும்போது யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ படிச்சிருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸும் உனக்கு நிறைய இருக்குது, நீர் கட்டி இருக்குன்னாங்க. அதனால் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்கனால என்னை டெய்லரிங் கிளாஸ்க்கு யாருமே அலோவ் பண்ணலை. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு இன்னும் உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனையை வர வச்சுக்காத, குழந்தைய பாரு, உடம்பை பாரு, நீ நல்லா இருந்தால் போதும், குழந்தை நல்லா இருந்தால் போதுன்னு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நிச்சயமாக ஓடிட்டே தான் இருந்துச்சு. நம்மளை எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளால் ஏன் சம்பாதிக்க முடியல, பரவாயில்ல, நம்ம கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம போய்ட்டு டெய்லரிங் கிளாஸ்க்கு முதல் நாள் போனேன். அந்த 1000 ரூபா கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எனக்கு யார்கிட்டையும் கடன் வாங்குறதோ கேட்குறதோ சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம யார்கிட்டையாவது கேட்டு தான் டெய்லரிங் கிளாஸும் போகணுன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த 1000 ரூபா வாங்கிட்டு போய் ஃபீஸ் முதல்ல கட்டிட்டு தான் அவங்க கிளாஸே ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்டினேன். முதல் நாள் கிளாஸ் எடுத்தாங்க. பெடலிங் மிஷின் தான் கொடுத்தாங்க. பெடல் பண்ணும்போது எனக்கு பெடல் அந்த ஸ்டிச்சஸ் நேராக வரலாம், ரிவர்ஸில் வந்துருச்சு. அதனால் நூலெல்லாம் சுற்றிக்கிச்சு. எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் சிஸ்டம்லேயே உட்காந்து சிஸ்டம் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன் தவிர இந்த மாதிரி எனக்கு ஃபிசிக்கலான ஒரு ஒர்க்கை நான் என்றைக்குமே ரொம்ப அதிகமாக பண்ணது கிடையாது. ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கம் ஒரு அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் சொன்ன மாதிரியே நிச்சயமாக நம்ம தோற்று தான் போக போகிறோம், அசிங்க தான் பட போகிறோம்னு நினச்சேன். முதல் நாள் தூங்கிட்டேன். குழந்தை கத்திகிட்டே இருந்துச்சு, குழந்தையும் பார்க்க முடியல. வீட்டில் எல்லோரும் கத்துனாங்க, குழந்தையும் பார்க்க முடியல, உன்னால் அதை தைக்கவும் முடியாது, ஏன் தான் இந்த மாதிரி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு என் அம்மா அப்பா எல்லோரும் திட்டினாங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து கிளாஸ்க்கு போனேன். நிச்சயமாக நான் ஜெயிச்சிடுவேன், நான் கற்றுப்பேன். அதே மாதிரியே பல கஷ்டங்கள், அவமானங்கள், தோல்விகள் நிறையா மிஷினில் உட்காந்து எனக்கு தெரியாமல் நிறைய நாள் நான் அழுதும் இருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் ப்ளவுஸ் தைக்கிறேன், சுடிதார் தைக்கிறேன், ஒரு புடவை ஒரு அடித்தா கூட ஒரு 20 ரூபா கிடைக்கிது. என் குழந்தை துணி தைச்சிக்கிறேன், என் ட்ரெஸ்ஸஸும் ப்ளவுஸு சுடிதார்ஸும் எல்லாமே நானே தைச்சி போட்டுக்கிறேன். ஸோ இந்த வருமானம் அப்படின்றது இந்த நேரத்தில் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ நான் ப்ளவுஸோட பேக் பார்ட் நான் தைச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது வேலைக்கு இந்த மாதிரி டெய்லரிங் நிச்சயமாக கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உதவி செய்யும். பாய்.